வணக்கம் மக்களே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல புதுசா அதை பத்தி போடுறோம். அதனால ஒரு சில பேசிக்ஸ்ல இருந்து போலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து கேள்விகள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்ல. சரிங்களா? சரி, எந்த கொஸ்டின் பேப்பர்னாலும் எடுத்து பாருங்க. கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இதை பொறுத்த அளவுல உங்களுக்கு கால்குலேஷன் அத்துப்படியா இருக்கணும். வேற என்ன, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பெருசா வருங்க. பெருசா நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நிறைய பிராக்டிஸ் தேவை. சரிங்களா? நிறைய பிராக்டிஸ் இருந்தா எல்லாமே டக் டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? இது அளவியலும் சரி, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சரி, நிறைய கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். எதுக்கு நீங்க ஃபார்முலா பார்க்கும், ஏன் ஷார்ட்கட்ல போட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷார்ட்கட்லையும் போடலாம், ஃபார்முலாலையும் போடலாம். ஷார்ட்கட் தேவைப்படுற இடத்துல ஷார்ட்கட், ஒரு சில சம்முக்கெல்லாம் வந்து ஃபார்முலா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கணக்குகளை அடுத்து வர வீடியோல பார்ப்போம். அந்த மாதிரி கணக்குகளுக்கு ஃபார்முலா தேவைதான். சரி, அந்த கணக்கு சால்வ் பண்றதுக்கு மட்டும் தான் ஃபார்முலாவா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியும் இல்லை. ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபார்முலாவே கேள்விகளா கேட்டுறாங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பா நம்ம ஃபார்முலா படிக்க தான் வேணுங்கிற ஒரு நிலைமையில, ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஃபார்முலா படிக்காமலாம் கண்டிப்பா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடாதீங்க. சரிங்களா? ஷார்ட்கட்டை நம்பி ஃபார்முலா வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. நம்ம நேரத்துக்கு ஃபார்முலாவே கேள்வியா கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாமே. சரி, ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கணக்குகள்லாம் பார்ப்போம். சரிங்களா? சரி, இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தேன், மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நீ என்னன்னே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பார்ட் 1 வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாவே நடத்திருந்தோம். சரிங்களா? சரி, இந்த வீடியோல அதை பத்தி நடத்த போறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை பார்க்க தேவையில்லை. சரிங்களா? ஆனா இதுல வரக்கூடிய ஒரு ஃபார்முலால அதுக்கான டிஃபரன்ஸ், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஆன ஒரு டிஃபரன்ஸை சொல்லி கொடுத்தாதான் இதுல ஒரு ஃபார்முலாவே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமான ஒரு டிஃபரன்ஸை நான் சொல்லித்தர போறேன். அதுதான் என்ன அப்படிங்கறத நான் சொல்லித்தர போறேன். சரிங்களா? சரி, உங்களுக்கு தேவைன்னா இந்த பார்ட்டை பாருங்க, அதாவது இந்த டிஃபரன்ஸை பாருங்க. பார்ட் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பார்ட் 1 பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேங்க் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்க எஸ்பிஐ எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு பக்கம் எஸ்பிஐ இருக்கட்டும், இன்னொரு பக்கம் எல்விபி லட்சுமி விலாஸ் இருக்கு இல்லையா? சரிங்களா? அந்த பேங்க் இருக்கட்டும். சரிங்களா? அப்போ நான் இந்த 2 பேங்க்லயும் போய் ஒரு 10,000 எனக்கு கடன் தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். சரிங்களா? என்ன கேட்கிறேன், ஒரு பிரின்சிபல் ஒரு 10,000 எனக்கு கடன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். முதல்ல எஸ்பிஐல போய் கேட்கிறேன். சரிங்களா? அப்போ நான் எஸ்பிஐல போய் விசாரிக்கல, சரிப்பா நான் உனக்கு 10,000 கடன் தாரேன், ஆனா நான் உனக்கு தனி வட்டி முறையில, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நான் உனக்கு கடன் தருவேன். நீ ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளவு கட்டணும், 10% உனக்கு வட்டி வீதம். நீ கட்டியிருக்கக்கூடிய, அதாவது நீ வாங்கியிருக்கக்கூடிய அசலுக்கு நீ 10% நீ எனக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். சரின்னு சொல்லிட்டு நான் எல்விபி லட்சுமி விலாஸ்லயும் போய் விசாரிக்கிறேன். சரி, நான் லட்சுமி விலாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் உனக்கு 10,000 கடன் தரேன், நீ எனக்கு ஆண்டுக்கு 10% தான் வட்டி கட்டணும், ஆனா நான் கூட்டு வட்டி முறையில தான் உனக்கு கடன் தருவேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் உனக்கு கடன் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ 10%னா என்னதுங்க, இங்க என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தராங்க, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தராங்க. சரிங்களா? 10%னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 10/100 தான் 10%ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது 100ல 10 பங்கு அப்படிங்கறத என்ன சொல்லுவோம், 10%ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்போ இங்க நம்மளுக்கு பிரின்சிபல் என்னதுங்க, 10,000. அதாவது நம்ம கடன் வாங்க போற தொகை என்னது, 10,000. இப்பதானே பார்த்தோம். சரி, அப்போ 10,000 10,000 ரூபாயில 10 பங்கு, சாரிங்க 10% தான் நம்மளுக்கு என்னது வட்டி வீதம். அப்போ 10,000 × 10%. சரிங்களா? 10% 10/100. அப்போ கீழே 2 சேவர் மேல 2 சேவர் கேன்சல் பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் என்னது வட்டி, ஒரு வருடத்திற்கான வட்டிங்க நம்மளுக்கு என்னது 1000 ரூபாய். சரிங்களா? எங்க தனி வட்டி முறையில. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ கூட்டு வட்டியில அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, 10% தான் ஒரு ஆண்டிற்கான வட்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10,000த்துல திரும்பியும் 10% வட்டி அப்படின்னா, ஆண்டிற்கு 10% வட்டி அப்படின்னா திரும்ப இங்கே நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், 1000 ரூபாய் தான் கிடைக்கும். சரிங்களா? சரி, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொன்னியமா, என்னமா ரெண்டுத்திற்கும் 10,000 தான் வருது, வட்டி 10,000 தானே வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்தடுத்து பாப்போமா. முதல் வருஷத்துல, சரிங்களா, இது முதல் வருஷத்துல. சரி, 2வது வருஷத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 2வது வருஷத்துல எவ்வளவு
அசல் 10,000 ரூபாய் தான் சரிங்களா. அந்த 10,000க்கு தான் என்ன பண்ணுவாங்க 10% வட்டி போடுவாங்க. அப்போ 10,000க்கு 10% வட்டி அப்படின்னா திரும்ப 1,000 ரூபாய் சரிங்களா. அப்போ ரெண்டாவது வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, ரெண்டாவது வருஷத்தோட முடிவுல நீங்க பேங்குக்கு அந்த தொகையை திருப்பி செலுத்த போறீங்க அப்படின்னா வட்டி முதலுமா திருப்பி கொடுக்கணும் சரிங்களா. அப்போ நீங்க அசல் என்ன வாங்குனீங்க, முதல் என்ன வாங்குனீங்க 10,000 ரூபாய் பேங்க்ல வாங்குனீங்க. அந்த 10,000த்தையும் வட்டி எவ்வளவு, முதல் ஆண்டிற்கான வட்டி 1,000 ரூபாய், ரெண்டாவது ஆண்டிற்கான வட்டி 1,000 ரூபாய். அப்போ ரெண்டாவது வருஷத்துல நீங்க திருப்பி செலுத்தல 1,000 + 1,000 2,000 ரூபாய் வட்டி கட்டணும் சரிங்களா. அப்ப 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் 2 வருஷத்துக்கு நீங்க வட்டி கட்டணும். அப்போ கடைசியா பேங்க்காரங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும் 12,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும் சரிங்களா. இதுதான் தனி வட்டி சரிங்களா. சரி இப்ப கூட்டு வட்டியில என்னதுங்க ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கூட்டு வட்டி பொறுத்த அளவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துல அசல் என்னது 10,000, அந்த 10,000த்திற்கும் முதல் வருடத்திற்கான வட்டிக்கும் என்ன பண்ணுவாங்க 10% வட்டி போடுவாங்க சரிங்களா. அதாவது அசல் என்னதுங்க நம்மளுக்கு 10,000 பிளஸ் முதல் வருடத்திற்கான வட்டி என்னதுங்க 1,000, 10,000 + 1,000 11,000. இந்த 11,000க்கு என்ன பண்ணுவாங்க 10% வட்டி போடுவாங்க சரிங்களா. இதுதான் கூட்டு வட்டி. புரிஞ்சிருச்சா. அப்போ கீழே 2 சேவர் மேல 2 சேவர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,100 ரூபாய் சரிங்களா. அப்போ ரெண்டாவது வருஷத்திற்கான வட்டி என்ன 1,100 ரூபாய். அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது வருஷத்துல இவங்களுக்கும் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா 10,000 அந்த அசலையும் முதல் வருடத்திற்கான வட்டி பிளஸ் ரெண்டாவது வருடத்திற்கான வட்டி எவ்வளோ 2,100 ரூபாய் சரிங்களா. அப்போ ரெண்டாவது வருஷத்துல நீங்க கட்டுறீங்க அப்படின்னா 12,100 ரூபாய் என்ன பண்ணணும் பேங்குக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும். எதற்காண்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா 12,100 ரூபாய் கொடுக்கணும். தனி வட்டியில வாங்கினீங்கன்னா 12,000 கொடுக்கணும். அதாவது இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னதுங்க தனி வட்டி அப்படின்னா அசலும் வட்டியும் தனித்தனியாகவே நிற்கும் சரிங்களா. என்ன பண்ணாது வட்டி அசலினுடன் சேராது சரிங்களா. வட்டி அசலுடன் சேரல அப்படின்னா அது தனி வட்டி. அதாவது வட்டி தனித்தே நிற்கும் ஆதலால் அதற்கு தனி வட்டி என்று பெயர் சரிங்களா. இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இங்க என்னாவது அசலினுடன் வட்டி கூட்டப்படுகிறது சரிங்களா. அதனாலதான் இதை என்ன பண்றோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. எதனால அசலினுடன் வட்டி சேர்ந்து கூட்டப்படுகிறது அதனால சரிங்களா. அதனாலதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். சரி அப்போ ரெண்டுனாலையுமே யாருக்கு தான் ஆகும் பேங்குக்கு தான் ஆகும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால ரொம்ப 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 லாபம் சரிங்களா. சரி இருக்கட்டும், இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி இதற்கான ஃபார்முலா வரையில இதுல நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்க பார்க்க போறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ காம்பவுண்ட் கூட்டு வட்டி அப்படின்னா அசலினுடன் வட்டியும் சேர்ந்து கூட்டப்பட்டு அதுக்கடுத்து அதற்கு என்ன பண்ணப்படும் வட்டி கணக்கிடப்படும் சரிங்களா. அதனாலதான் என்ன பண்றோம் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் சரிங்களா. சரி இருக்கட்டும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இப்ப ஃபார்முலா தனித்தனியா பாத்துடலாம் சரிங்களா. 1 by 1 ஃபார்முலா பாத்துடலாம். சரி இப்போ ஃபார்முலா பாத்துடலாம் சரிங்களா. முதல் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு வட்டி கணக்கிடப்பட்டாலோ அப்படி இல்லைன்னா கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா கொடுத்துட்டாலோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா A = P × 1 + R/100 சரிங்களா to the whole power n சரிங்களா. இதுதான் ஒரு ஆண்டுக்கு வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபார்முலா. இது என்னது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா சரிங்களா, மொத்த தொகைக்கான ஃபார்முலா சரிங்களா. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டு வட்டியை கண்டுபிடிப்போம். சரி கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = A - P சரிங்களா. அதாவது மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சாதான் நம்மளுக்கு கடைசி என்ன கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சரிங்களா, கூட்டு வட்டி கிடைக்கும் சரிங்களா. சரி இதுல யூஸ் பண்ணிருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துடலாம். A அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த தொகை சரிங்களா. என்னது அமௌண்ட், இங்கிலீஷ்ல அமௌண்ட்னு சொல்லுவாங்க, மொத்த தொகை. சரி இருக்கட்டும். P அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் அசல் சரிங்களா. சரி இருக்கட்டும். R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் சரிங்களா, வட்டி வீதம். சரி CI னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தெரிஞ்ச விஷயம் தான். சரி N அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் சரிங்களா. இந்த இடத்துல காலம் எதை குறிக்கு அப்படின்னா வருடம், இயரை தான் குறிக்கு சரிங்களா. அதாவது N அப்படிங்கிறது என்னது இயர் சரிங்களா. சரி இருக்கட்டும். இது என்னது ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் கூட்டு வட்டியை கண்டுபிடிப்போம் சரிங்களா. டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இப்ப டேர்ம்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டுமா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா.
ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஓராண்டுக்கு வட்டி கணக்கிடப்பட்டால் சரிங்களா. இப்போ அரை ஆண்டிற்கு வட்டி கணக்கிடப்பட்டால் சரிங்களா, அரை ஆண்டுக்கு வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா சரிங்களா. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா P இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 200 டு த ஹோல் பவர் 2n சரிங்களா. எதற்காண்டிங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு வருஷத்துல 2 அரையாண்டுகள் இருக்குது சரிங்களா. 2 அரையாண்டுகள் இருக்குது, அதாவது 6 மாதமும் 6 மாதமும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன தருது, ஒரு வருடமாக தருது சரிங்களா. அப்போ எத்தனை அரையாண்டுகள் இருக்கு, 2 அரையாண்டுகள் சரிங்களா. ஒரு அரையாண்டுனா அது 6 மாதம் சரிங்களா. சரி இருக்கட்டும், மேல இருக்கக்கூடிய ஃபார்முலால என்ன பண்ணிருக்கோம், 6 2 ஆல வகுத்திருக்கோம் சரிங்களா. என்ன பண்ணிருக்கோம், 2 ஆல பெருக்கி இருக்கோம். இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. எதனால, அரையாண்டு என்பதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 ஆல வகுத்துட்டு இயரை 2 ஆல பெருக்கி இருக்கோம் சரிங்களா. அரையாண்டு என்பதனால் சரிங்களா. சரி இருக்கட்டும், அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இதுதான் ஃபார்முலா சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் சரிங்களா, இது மூணாவது ஃபார்முலா. காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காலாண்டு இருக்கு சரிங்களா. இது புரிஞ்சுக்கோங்க, திரும்ப எழுத விரும்பல. அப்போ P இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 400 டு த ஹோல் பவர் 4n, இதுதான் என்னது, காலாண்டிற்கு வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபார்முலா. என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4 ஆல வகுத்திருப்போம், இயரை 4 ஆல பெருக்கி இருப்போம் சரிங்களா. எதற்காண்டி, ஒரு வருஷத்துல 4 காலாண்டுகள் இருக்கு சரிங்களா. அதாவது 3 மாதம் என்பது ஒரு காலாண்டு சரிங்களா. அப்போ எத்தனை 3 மாதங்கள் இருக்கு ஒரு வருஷத்துல, 4 3 மாதங்கள் இருக்கு சரிங்களா. அப்போ காலாண்டுகள் எத்தனை காலாண்டுகள் சேர்ந்தது ஒரு வருஷம், 4 காலாண்டுகள் சேர்ந்தது ஒரு வருஷம் சரிங்களா. அப்போ அதனால என்ன பண்ணிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4 வகுத்து இயர்ல 4 பெருக்கி இருக்கோம் சரிங்களா. அப்போ இது என்னங்க ஆகும், இந்த 4 கீழே இருக்கக்கூடிய இந்த 100ஓட போய் பெருக்கிக்கிடும் சரிங்களா. 6/4/100 அப்படிங்கிறது 6/400 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. அப்போ n இன்ட்டு 4 4n. அப்போ ஃபார்முலா காலாண்டிற்கு வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபார்முலானது A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/400 டு த ஹோல் பவர் 4n அப்படிங்கிறது தான் காலாண்டிற்கு வட்டி கணக்கிடப்பட்டால் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா சரிங்களா. புரிஞ்சிருச்சா, சரி இருக்கட்டும் சரிங்களா. இந்த 3 ஃபார்முலாலையும் தரவா இருந்துக்கோங்க சரிங்களா. இங்கிட்டும் எழுதிடுவோமா, என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4 ஆல வகுக்கணும், இயரை என்ன பண்ணணும் 4 ஆல பெருக்கணும் சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. இதை வச்சுதான் என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் அப்ளை பண்ணுவோம். சரி இருக்கட்டும், இப்போ 4வது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டு வட்டி வளர்ச்சி வீதம் சரிங்களா. வளர்ச்சி வீதம் தான் என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் என்னாகிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே போகும் சரிங்களா. அதான் என்ன சொல்லுவோம், கூட்டு வட்டி வளர்ச்சி வீதம்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, வளர்ச்சி வீதத்திற்கான கூட்டு வட்டி வளர்ச்சி வீதத்திற்கான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/100 டு த ஹோல் பவர் n சரிங்களா. இதுதான் வளர்ச்சி வீதத்திற்கான ஃபார்முலா. சரி இருக்கட்டும், 5வது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா வீழ்ச்சி சரிங்களா. கூட்டு வட்டி வீழ்ச்சி, சாரிங்க எழுத்து ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கே தெரியுது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. வீழ்ச்சிக்கான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா இங்க வளர்ச்சிக்கு A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/100 டு த ஹோல் பவர் n. இங்க வீழ்ச்சி என்பதனால் வீழ்ச்சியை எப்பவுமே, அதாவது ஒரு டிக்ரீஸை குறிக்கக்கூடியது எப்பவுமே மைனஸ் சிம்பிள் தான் சரிங்களா. வளர்ச்சியை குறிக்கக்கூடியது பிளஸ் சிம்பிள் தான், வீழ்ச்சியை குறிக்கக்கூடியது மைனஸ் சிம்பிள் தான். அதனால ஃபார்முலால சின்ன மாற்றம், இந்த 4th ஃபார்முலால சின்ன மாற்றம். வீழ்ச்சிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 மைனஸ் R/100 டு த ஹோல் பவர் n சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. 5வது ஃபார்முலா வீழ்ச்சிக்கான ஃபார்முலா இதுதான் சரிங்களா. சரி, 6வது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வருடத்தை என்ன பண்ணிடுவாங்க, சரிங்க இது 6 சரிங்களா. வருடத்தை என்ன பண்ணிடுவாங்க, பின்னத்துல கொடுத்துருவாங்க சரிங்களா. என்ன பண்ணிடுவாங்க, ஃபிராக்ஷன், அதாவது மிக்சடு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருவாங்க சரிங்களா. கலப்பு பின்னத்துல கொடுத்துருவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 3/5/6 சரிங்களா இருக்கட்டுமா. இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, வருடத்தை கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி வருடம் கொடுத்துட்டா, அதாவது இந்த இந்த இதுக்கு பேர் என்னதுன்னா பின்ன எண்களில் ஆண்டுகள் சரிங்களா. இந்த 6வது ஃபார்முலாக்கு பேர் என்னது, பின்ன எண்
ஆண்டுகள். சரிங்களா? அப்ப பின்ன எண்கள்ல ஆண்டுகள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா a equal to p into 1 plus r by 100 to the whole power a into 1 plus b by c into r by 100. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி, இங்க ஏனா என்னது, பினா என்னது, சினா என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க, அதை பத்திலாம் பிரச்சனையே இல்லை. ஏபிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இதை பாருங்க. இது என்னது, n ஈக்குவல் டு 3 5/6 இப்படி இருக்கா. இங்க இப்படி தனியா இருக்கு இல்லையா, இந்த தனியா இருக்கக்கூடிய இந்த 3 ஏன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே இந்த தனியா இருக்கக்கூடிய இதை தான் என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஏ அப்படிங்கிறது இங்க 3, பி அப்படிங்கிறது அதாவது இந்த டிவிஷனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் என்ன சொல்லுவோம், நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை பின்னு சொல்லுவோம். சி என்னது, டினாமினேட்டர்ல டிவைடு கீழே இருக்கக்கூடிய நம்பரை என்ன சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுதான் ஏபிசி. கொஸ்டின்ல பின்னங்கள்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏபிசியை எதவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இங்க ஏ இருக்க இடத்துல என்ன போடணும், 3 போடணும், பி இருக்க இடத்துல என்ன போடணும், 5 போடணும், சி இருக்க இடத்துல என்ன போடணும், 6 போடணும். சரிங்களா? சரி இருக்கட்டும். இதுதான் என்னது, பின்ன எண்களில் ஆண்டுகள் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? சரி, இதை நான் அழிச்சுக்கிட்டுமா, இதை அழிச்சுக்கிறேன், அப்பதான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 7வது ஃபார்முலா வந்துட்டாருங்க தலைவர். இதுக்காண்டிதான் மேல அந்த டிஃபரன்ஸை காக்காவா கத்துனேன். சரிங்களா? சரி, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஆன டிஃபரன்ஸை கண்டுபிடிங்க, வேறுபாட்டினை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? சரி, முதல் வருடத்தை அதாவது கேள்விகள் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான முதல் வருட வேறுபாட்டினை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ முதல் வருட வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா 0. ஏன் மேல பாப்போமா, பாருங்க. தனி வட்டியில முதல் வருடத்திற்கான வட்டி நம்மளுக்கு எவ்வளவுங்க, 1000 ரூபாய். கூட்டு வட்டியில முதல் வருடத்திற்கான வட்டி இவ்வளவுதான், இங்கேயும் நம்மளுக்கு 1000 ரூபாய் தான் இருக்கு. அப்போ இது ரெண்டத்திற்குமான வேறுபாடு என்னதுங்க, 0 தான். சரிங்களா? அப்போ முதல் வருடத்துல கூட்டு வட்டியும் தனி வட்டியும் எப்படிதான் இருக்கு, சமமாகத்தான் இருக்கு. 2வது வருஷத்துல இருந்தா என்னாவும் மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ முதல் வருடத்துல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான டிஃபரன்ஸ் வேறுபாடு என்னது, 0 தான். சரிங்களா? சரி, புரிஞ்சிருச்சா? ஆனா 2வது வருஷத்துல பாருங்க மாறுபடுது. சரிங்களா? என்ன செய்யுது, மாறுபடுது. அப்போ 2வது வருஷத்தினுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான டிஃபரன்ஸ் வேறுபாட்டினை கண்டுபிடிக்க 2வது வருஷத்திற்கான வேறுபாட்டினை கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா P into R by 100 to the whole square. சரிங்களா? இதுதான் என்னது, 2வது வருஷத்தினுடைய டிஃபரன்ஸ் வேறுபாடை கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரி, 3வது வருஷமும் என்னதான் செய்யும், தனி வட்டியில எந்த விதமான மாற்றமே இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் வட்டி என்னதான் சேம் தான். சரிங்களா? அதாவது 1000 1000 1000னே தான் இருக்கும். ஆனா கூட்டு வட்டியில மட்டும் தான் என்ன செய்யும், 1000 1100 அதுக்கப்புறம் என்ன செய்யும், கூடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 3வது வருஷத்திற்கான கூட்டு வட்டி என்ன செய்யும், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா P into R by 100 to the whole square. சரிங்களா? இது 2வது வருஷத்திற்கான 2 வருஷத்திற்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அந்த அதாவது 3வது வருடம், அந்த ஒரு வருடத்திற்கு எதை ஆட் பண்ணிக்கணும், 3 plus R by 100. சரிங்களா? அப்போ 3 வருடத்திற்கான கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியினுடைய வேறுபாட்டினை கண்டுபிடிக்க ஃபார்முலா P into R by 100 to the whole square into 3 plus 100 by R by 100. சரிங்களா? இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்டா 2 வருஷத்துக்குள்ள தான் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேட்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கணும், கொஞ்சம் உங்களுக்கு குழப்பி கேட்கணும்னு நினைச்சா 3rd கேட்கலாம். அதாவது 3 வருஷத்திற்கான தனி வட்டி கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிற்கான டிஃபரன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஆனா ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே நல்லதுதான். சரிங்களா? சரி இருக்கட்டும். கடைசி ஃபார்முலா 8வது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுபடும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் என்ன பண்ணும், மாறுபட்டு கொண்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் ஆண்டுல ஒரு 10% வட்டி, 2வது ஆண்டுல ஒரு 12% வட்டி, 3வது ஆண்டுல ஒரு 13% அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனியா வட்டி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா P into 1 plus R1 by 100 1 plus R into 1 plus R2 by 100 1 plus R3 by 100. சரிங்களா?
இப்படி எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்றாங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்களும் ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. அப்போ இங்க R1 R2 R3 இதெல்லாம் எதை குறிக்கி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதத்தை குறிக்கி சரிங்களா. வட்டி வீதம் மாறுபட்டு கொண்டே போனால் இதுதான் ஃபார்முலா சரிங்களா. சரி இங்க எல்லாமே நல்லா பாருங்க, நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க மறந்துடாதீங்க சரிங்களா. அமௌண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணும், C ஈக்குவல் டு A மைனஸ் P அப்படிங்கிற ஃபார்முலால போட்டு, அதாவது அமௌண்ட் மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கூட்டு வட்டி கிடைக்கும் சரிங்களா. அப்போ கூட்டு வட்டி கேட்டாங்க அப்படின்னா இதை பண்ண மறந்துடாதீங்க. அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுறாதீங்க. ஒருவேளை ஆப்ஷன்ல நீங்க அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து வந்த அந்த நம்பரே ஆன்சர், அதாவது ஆப்ஷன்ல இருக்கலாம், அதுதான் ஆன்சர் நினைச்சு குறிச்சிடாதீங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், எல்லாத்துலயும் கவனமா இருங்க. ஒவ்வொரு மூவ் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றி நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.